கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதரனே சகோதரியை கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்க்கையில நிறைய தரித்திரங்கள், போராட்டங்கள், சம்பாதிக்கிற பணம் சம்பாத்தி கையில் நிற்க மாட்டேங்குது. பணம் வர மாதிரிதான் தெரியுது, ஆனா எங்க போகுதுன்னு தெரியல. கவலைப்பட்டு கிடங்குறீங்களா? ஆனா ஒரு மிஸ்டேக் நம்ம கிட்ட இருக்கலாம். எப்படி தெரியுமா? ஆனா ஆவியான உணர்த்தும் போது நம்ம கீழ்ப்படிந்து செய்யணும்னா கண்டிப்பா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். என்னத்தை பிரச்சனை தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் எப்படியாவது பணக்காரன் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி பல பிரயாசப்படுறாங்க. அதெல்லாம் ஒரு பிரயாசம் தாங்க. என்னன்னாக்கா, தங்களிடத்தில் இருக்கிற பணத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து வட்டி வாங்குவது. இந்த வட்டி வாங்குவது என்பது அது சரியான ஒரு ஆசீர்வாதமே கிடையாது. மற்றவர்கள் வயிறு எறிந்து சாபமிட்டு மனம் நொந்து கொடுக்கிற அந்த பணம் அந்த வட்டி வாங்கக்கூடிய மனிதனுக்கு ஒரு நாளும் ஆசீர்வாதமாகவே இருக்காது. ஒருவேளை இந்த செய்தியை பார்க்க யாரும் நீங்க உங்க பணத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்கீங்களா? வட்டி கொடுத்துருக்கீங்களா? இல்லை உங்க நண்பர்கள் கொடுத்துருக்கீங்களா? இல்லை உங்க சொந்த பந்தங்கள் கொடுத்துருக்கீங்களா? இல்லை உங்க சபையார் கொடுத்துருக்கீங்களா? இல்லை உங்க ஊழியக்காரர் கொடுத்துருக்கீங்களா? ஒருவேளை மற்றவர்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? தயவு செய்து சொன்ன என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய பிள்ளையே, ஆவியான் உன்னோடு பேசிக் கொடுக்க கர்த்தருடைய சபையில நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு சாட்சி கொடுக்கிற நீ அநியாய பணத்தை நீ வாங்க வேண்டாம், அது சாபம். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார். ஆகவே அந்த அநியாய பணத்தை சம்பாதிக்காதபடிக்கு கர்த்தருடைய இடத்துல உண்மையாய் நடந்து கொள்ளுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிக்கிறேன். அன்பு பிதாவே, இந்த பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இனி ஒருபோதும் அநியாய வட்டிக்கு பணம் அதை சம்பாதிக்காதபடிக்கு நீதியாய் சம்பாதித்து உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். என்னெல்லாம் உள்ளத்தில் வேண்டுதல் வைத்து ஜெபிக்கிறார்களோ அத்தனையும் கர்த்தர் நிறைவேற்றி தருகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.